ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். நான் உங்களில் ஒருவன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க வந்திருக்கோன்னாக்கா, அதை பற்றி பேச போகிறோன்னாக்கா, அதாவது விஜய் வந்து நம்ம விஜய் தளபதி அவர் வந்து அரசியல் இறங்கியிருக்காரு. ஸோ அது வந்து நிறையா படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய அந்த பட்டம் கொடுக்கறது, நிறைய அந்த பரிசுகள் கொடுக்கறது, அந்த விழாவில் கலந்துக்கிட்டப்போ இந்த தோல் மேலே கை போடுறதே வந்து ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டாக வந்து நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. இப்போ தட்டுறேன். பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிகரை சொல்ல மாட்டேன். ஒரு வயசு பொண்ணு கூட்டு போறான். நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணும் தமிழுக்கு. அவன் பெத்து வளர்த்து போறான். இல்லை, நான் கேட்குறேன், உங்களுக்கு அறிவு வேணாம்? தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க டே. நான் அதாவது கேட்டுற போகிறான்டா டே. இல்லை, ஒருத்தர் வந்து ஒரு பிள்ளை மேலே வந்து கை போடுறாங்கனாக்கா தவறான எண்ணத்தை கிடையாது. அவர் வந்து விஜய், சரியா? அவருக்கு தங்கச்சி இருந்துச்சு. அவர் தங்கச்சி இறந்துருச்சு. சின்ன வயசுலேயே அவர் தங்கச்சி இறந்துருச்சு. இது வந்து நிறைய பேருக்கு தெரியும். தங்கச்சி இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அது தங்கச்சியோட வலி என்னன்ட்டு. ஸோ ஒருத்தவங்க வந்து தங்கச்சின்ற முறையில் வந்து கை போடுறாங்கன்னா, தோல் மேலே கை போடுறாங்கன்னா தங்கச்சி தான் மெஸ்லி அவர் தங்கச்சியாக தான் நினைக்கிறாரு. நீங்கள் வந்து இந்த தற்குறி மாதிரிலாம் பேசாதீங்க, தெரியுதா? அந்த தற்குறி மயிறு மாதிரிலாம் பேசக்கூடாது. டேய், நீங்களாம் இருக்கிறது பேசாமல் செத்துருங்கடா. ஒன்று தான், 2026 ஜெயிக்க போகிறது அவர் தான், அது நல்லாவே தெரியுது, சரியா? உங்களால் வந்து ஒன்றுத்தையும் பிடுங்க முடியல, ஒன்றுத்தையும் அசைக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து நீங்கள் வந்து இவரை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. என்னடா பண்ணுறீங்க? எல்லா சைட்டும் அணை கட்டுறீங்க. அவருக்கு எல்லா சைட்லையும் பிரச்சனை. ஏன் மற்ற அரசியல்வாதிகள் இல்லை திரும்ப இந்த பிரச்சனை? அவருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை. எங்கே பண்ணாலும் பிரச்சனை, எதை பண்ணாலும் பிரச்சனை, எதை தொட்டாலும் பிரச்சனை. எல்லா சைட்லையும் போலீஸ் வருது. ஏன் இந்த மூக்கா ஸ்டாலினா? ஏண்டா உன் பேர் தான் மூக்கா ஸ்டாலின், உனக்கெல்லாம் மூக்காவே இல்லைடா. உனக்கெல்லாம் மூக்கே இருக்கக்கூடாது. அறுத்து எறிஞ்சிடணும். ஒன்றுலாம் நீங்களாம் என்னத்துக்கு தான் உயிரோடு இருக்க? ஒன்று அரசியல் இருக்கீங்கனாக்கா மக்களுக்கு நல்லதை பண்ணுங்கள். இல்லையா, உங்களால் எதிர்த்து பிடுங்க முடியலனாக்கா ஒதுங்கி போயிருங்க. வர்றவங்களுக்கு புதுசாக கட்சி ஆரம்பித்து வராங்கனாக்கா அவங்களுக்கு இடம் கொடுங்க. புதுசாக வராங்க, அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருங்களே. ஏன் உங்களால் முடியாதா? ஏன் முடியாதுனாக்கா, ஏன் பணத்தை பார்த்துட்டீங்க. பணம் அதானே முக ஸ்டாலினுக்கு வந்து பணத்தை பார்த்து நல்லா பணத்துலேயே புழங்கிட்டீங்க. நல்லா பணத்துலேயே வந்து குளிச்சிட்டீங்க. எவ்வளோ அடிக்க முடியுமோ நல்லா அடிச்சிட்டிங்க. அப்போ உன் தாத்தா காலத்துலேருந்து ஏதோ இப்போ மாவன் காலத்துலேருந்து அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. போங்கடா தற்கூரி நாய்ங்களா.